பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31 முதல் 35 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனம் முதல். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய வசனங்களை இன்றைக்கு நாங்கள் கேட்கும்படியாக ஆயத்தப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தைகளின் தாற்பயத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அவைகளுக்கு எங்களை அர்ப்பணித்து நடந்து கொள்ளும்படியாகவும் இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களை திறந்தருளுவீராக. கர்த்தாவே சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கு காரணம். கடந்த சில வாரங்களாக சிலுவையை பற்றிய உபதேசம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அந்த செய்தி தொடரின் ஒரு தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை குறித்து தியானிப்பதற்காக கர்த்தர் சில வாரங்கள் நமக்கென்று ஏற்படுத்தி தந்த பொழுது நம்மோடு கூட கர்த்தர் கொடுத்த ஒரு வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு வாரமாக நாம் தேவனுடைய சத்தியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 Corinthians chapter 1 verse 18 says, for the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved it is the power of God. அப்ப கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் மற்றவர்களுக்கெல்லாம் பைத்தியமாகத்தான் இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் ஒரு காலத்திலே கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து அதிகமாக எண்ணாதபடி குறைவாய் தாழ்வாக எண்ணினவர். சிலுவையை பற்றிய காரியங்களை குறித்து மற்றவர்கள் பேசும் பொழுது அவர்களை துன்பப்படுத்தினவர் இந்த பவுல் சவுலாய் இருந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து காணப்பட்ட பொழுது அவர் இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். அது முதற்கொண்டு சிலுவையை குறித்து அதிகமாக அவர் விரும்ப ஆரம்பித்தார், வாஞ்சிக்க ஆரம்பித்தார். அவர் எழுதின பல காரியங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே இல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மையை பாராட்டுவதில்லை என்று அவர் எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கொரிந்தியரே, கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்பதாக அவர் எழுதுகிறார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும் பொழுது சிலுவையின் மேன்மையை குறித்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். ஆகவே அந்த சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக தியானித்த பொழுது இந்த சிலுவை ஏன் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த சிலுவையின் வல்லமையினாலே தான் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறோம், அவரோடு சமாதானமாகிறோம். ஆகவே அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிலுவையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையின் சாபங்களை மாற்றுகிறது. அவரே நமக்காக சாபமானார். அவர் ஆசீர்வாதத்திற்கு நம்மை காரணமாக மாறும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் சாபங்களை எடுத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாபங்கள் மாறுவதற்கு இந்த சிலுவை நமக்கென்று ஒரு ஆசீர்வாதமாக விளங்குகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையினாலே பிசாசின் கிரியைகளில் இருந்து நமக்கு விடுதலையை கர்த்தர் தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதெல்லாம் சிலுவையின் மேன்மையை குறித்து எப்படி தெய்வ பலனாக இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதன் பின்பு இந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை குறித்து நாம் தியானித்தோம். அது கிறிஸ்துவின் சிலுவை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், மற்ற சிலுவை அல்ல. ஆகவே கிறிஸ்துவின் சிலுவை என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தாழ்மையை குறித்து அறிந்து கொண்டோம். அவர் எப்படி நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். எப்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அதோடு கூட இந்த கிறிஸ்துவின் சிலுவையினால் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதன் பின்பு இந்த கிறிஸ்துவின் சிலுவைக்கு சிலர் பகைஞராக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்து பார்த்தோம். தேவனுடைய பாதத்திலே நடக்காதபடி மாம்சத்திலே நடக்கிறவர்கள், தம்முடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அதோடு கூட தேவனுடைய காரியங்களை குறித்து எண்ணாதபடி மனிதருக்குரிய காரியங்களை யோசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராகிறார்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இவைகளை தொடர்ந்து கடந்த வாரத்தில் இருந்து நம்ம ஒரு புதிய காரியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம்.
தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்று இயேசு சொன்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. It says in Matthew chapter 16 verse 24, then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me. ஆகவே இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம் கடந்த வாரத்தில் இருந்து. ஆர்தர் பிளஸ்ட் என்கிற ஒரு மனிதர் இந்த கல்வாரி சிலுவையை போல ஒரு 12 அடி உயர்த்த சிலுவையை செய்து கொண்டு அதை தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு உலகம் முழுவதும் சென்று வந்தார் என்று அவருடைய சரித்திரத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஆக சிலருடைய வாழ்க்கையிலே ஏதோ அவர் படுகிற ஒரு பிரச்சனைகள், ஒரு பாடுகள், அவர் செய்கிற ஒரு வேலையிலே வருகிற ஒரு பிரச்சனை அல்லது குடும்ப உறவிலே ஒரு பிரச்சனை என்றால் அது அவர்களுக்கு தங்களுக்கு சிலுவையாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் எனக்கு சிலுவையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுத்தரவில்லை. ஆக வேதம் சிலுவையை குறித்து, நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது என்றால் நம்முடைய சுய இச்சையின்படி வாழாதபடி, சுய சித்தத்தின்படி வாழாதபடி, நம்முடைய இச்சைகளை, சித்தங்களை எல்லாவற்றையும் தேவனுக்கு உள்ளாக அடக்கி கொள்ளுவது. அதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பது. தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது என்கிற கருத்தை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் கடந்த வாரத்தில் ஆரம்பித்த தியானித்து நம்ம முடிக்காதபடினால் இன்றைக்கு அதே செய்தியை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது நமக்கு உண்டானவைகள் எல்லாம் அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்வது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின் செல்வது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்காக கற்றுக் கொடுக்கிற சகல பொருளாதார ஆசீர்வாதங்கள், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்காக வைத்து விடுவது, அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை எண்ணிக்கொள்வது, அதுதான் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். நாம் தரித்திரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டுவது இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் மேலாக நாம் அவரை மேன்மையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அவருக்கு அடியில் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்துவிட வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றுக்காரரான அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக உண்டாக்கி கொண்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நல்ல ஒரு தண்ணீர் எப்பொழுது ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்று இருக்கிறது, அதுதான் தேவாதி தேவன். அவரை விட்டு நாம் நமக்காக ஒன்று கட்டி வைத்துக் கொள்ளுகிறோம், சின்ன தொட்டி கட்டி வைத்துக் கொள்ளுகிறோம். அதிலெல்லாம் வெடிப்புகள் இருக்குது, தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்வதில்லை, அதை வைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதே போல் அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், செழுமைகள், அவைகளை மாத்திரம் பார்த்து அவைகளை நமக்காக தருகிற இயேசுவை விட்டு விடுகிறார்கள். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது என்பதாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இரண்டாவதாக சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பற்றுவது என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சொந்தங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பது தான் சிலுவையை எடுத்துக்கொள்வது என்கிற கருத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு கடினமான ஒரு வசனமாக நமக்கு தோன்றலாம். எப்படி ஒரு மனிதனை குறித்து தேவன் சொல்ல முடியும், உன் தகப்பனை நீ வெறுத்து விட வேண்டும், உன் தாயை நீ வெறுத்து விட வேண்டும், உன் பிள்ளைகளை வெறுத்து விட வேண்டும் என்பதாக இயேசு எப்படி கேட்க முடியும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக மேலோங்கி நிற்கிறது. இந்த இயேசு ஒரு வெறுப்பின் தேவனா என்கிற கேள்வி நமக்குள்ளாக எழும்பி வருகிறது. இயேசு அன்புள்ளவர் என்று அறிந்திருந்தோமே, அவர் எல்லாரையும் அன்பாக நேசிக்க சொன்ன தேவன் அல்லவா, சத்துருக்களை பகை சிநேகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்ப இவர் எப்படி மற்றவர்களை வெறுக்க சொல்லுவார் என்கிற கேள்வி நமக்குள்ளாக மேலோங்கி நிற்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் அடிக்கோடிட்டு காண்பதற்காக சில சமயங்களிலே ஒரு கடினமான பதங்களை பயன்படுத்தி அவர் பேசுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்வதற்கு இயேசுவை முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்தின் உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் ஒரு நாளும் தம்முடைய தாயையோ
தகப்பனையோ சகோதரரையோ சகோதரிகளையோ வெறுத்தவர் அல்ல. ஆனால் இதற்குரிய உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இதே வார்த்தையை சற்று வித்தியாசமாக மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37-38 வசனங்கள். The Gospel according to Saint Matthew chapter 10 verses 37 and 38. அதை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? நீர் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரோடும் அன்பாய் இருக்க வேண்டும், எல்லாரோடும் கூட பழக வேண்டும். ஆனால் எல்லா உறவுகளுக்கும் மேலாக, எல்லா சொந்தங்களுக்கும் மேலாக, எல்லா நட்புகளுக்கும் மேலாக என்னை நீ உனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் தான் நமக்காக எல்லாவற்றையும் தந்திருக்கிற தேவன். ஆகவே அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு வினாடியிலே அவன் தேவனை விட மற்ற உறவுகளை அவன் பிரியப்படுத்த விரும்புகிறானோ அவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. யோசித்து பாருங்க, இந்த சில பிள்ளைங்களாம் வளர்ந்து வரும்போது டீனேஜில் வந்தால் போதும், அவங்களுக்கு தேவையில்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான். நம்ம ஊரில் பேச மாட்டாங்க, ஃப்ரெண்டுகிட்ட எடுத்தால் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பாங்க, ஃபோனை எடுத்தால் வைக்க மாட்டாங்க, சிரித்து பேசுவாங்க. உங்கள்கிட்ட வந்து பேசினா அப்படி சிரிப்புலாம் வராது, வேற விதமாக பேசுவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாத்துக்கும் மேலே முக்கியம். அப்போ ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு போகணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்களா? அப்போ தான் வருவாங்க. ஏதாவது இடத்துக்கு பார்க்க போகணுமா என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா? அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அவை எல்லாத்துக்கும் மேலாக இயேசு உயர்ந்திருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு வெறுப்பதற்கு சொல்லும் பொழுது நீங்கள் வெறுத்து விட்டு விலகிவார்கள் என்று சொல்லவில்லை. இயேசு நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கருத வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதை யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்கு ஒரு விசேஷத்தை ஞானம் ஒன்று தேவை. தேவாதி தேவன் கொடுக்கிற ஒரு ஞானம் தேவை. நம்முடைய அம்மா அப்பாவை நேசிக்கணும், நம்முடைய மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். ஆனால் அந்த எல்லா நேசமும் தேவனை நாம் நேசிக்கிற நேசத்துக்கு அதிகமாக போய்விடக்கூடாது, இயேசுவுக்கு விரோதமாக நம்ம அவளை நேசித்து விடக்கூடாது என்றுதான் இயேசு கற்றுத் தருகிறார். இப்போ இயேசுவோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளையாக இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 12 வயதான பொழுது அவருடைய பெற்றோர் எருசலேம் உள்ள தேவாலயத்துக்கு போனார்கள். அவள் எல்லாரும் எருசலேமுக்கு வருகிறார்கள், இயேசுவும் வருகிறார். 12 வயது, அப்போ 13 டீனேஜுக்கு முன்னால், அப்போ அடலசன்ட் ஏஜ், அப்போ தான் இயேசு வருகிறார். அப்போ எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார். அங்கெல்லாம் முடித்து விட்டு பெற்றோர்லாம் திரும்பி போயிட்டாங்க. இயேசு தேவாலயத்தில் இருந்து விட்டார். பெற்றோருக்கு இது தெரியவில்லை. 2 நாட்கள் கழித்த பின்பு உறவினர்களிடத்தில் அறிமுகமானவர்களை தேடி பார்த்தால் அவரை காணவில்லை என்பதற்காக மிகுந்த விசாரத்தோடு தேடிக்கொண்டு மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே வந்து பார்த்தால் இயேசு தேவாலயத்தை அமர்ந்திருக்கவும் வேத பாரகரை அவர் வினாவவும் அவளுக்கு பதில் சொல்லவும் கேட்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என் மகனே, உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடு தேடினோமே, ஏன் இப்படி செய்தா என்று தாயார் கேட்ட பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் ஏன் அப்படி கவலைப்பட்டீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று இயேசு கேட்டார். அப்ப யோசித்து பாருங்க, இயேசு தன்னுடைய தாய் தகப்பனை விட அதிகமாக தன்னுடைய பரலோக தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்திருந்தார். அவளோடு கூட போவதை குறித்து யோசிப்பதை விட தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை அவர் அதிகமாக தெரிந்து கொண்டார். அதற்காக அவர் பெற்றோரெல்லாம் விட்டு போயிட்டாரா? அப்படியல்ல. வேதம் சொல்லுகிறது, அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களோட சென்று நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். அப்ப இயேசு தன்னுடைய உறவிலை தாய் தகப்பனோட அதிகமாக பிதாவை நேசித்தவர், பிதாவுக்கு ஊழியம் செய்வதை முதன்மையாக கொண்டவர். ஆனாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு முறை இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். அப்ப இயேசு சுற்றில் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? யார் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறானோ அவன்தான் எனக்கு தாயும் தகப்பனும் என்னுடைய சகோதரனுமா இருக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய உறவை, தேவனோடு கூட இருக்கிற உறவை அதிகமாக மேன்மைப்படுத்தி காண்பித்தார். அதுதான் இயேசு நமக்காக காண்பிக்கிற முன்மாதிரி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும், எல்லா உறவுகளை காட்டிலும், எல்லா சொந்த பந்தங்களை காட்டிலும், எல்லா நட்புகளை காட்டிலும் இயேசு உயர்ந்தவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரா என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசு இப்படிலாம் சொன்னா கூட கடைசி வரை என்ன செய்தார்னா அதனுடைய தகப்பனார் தாயாரை குறித்து அன்புள்ளவராக இருந்தார். சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் தன்னுடைய தாயை பார்த்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ஒரு சீசனை பார்த்து சீசனுக்கு தன்னுடைய தாயை குறித்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு சீசனை பார்த்து, சீசனே அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். தாயை பார்த்து அதோ உன் ஸ்திரியே, அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆதரவை சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட தேடினவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அவர் தான் சொல்லுகிறார், அதை காட்டிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்க வேண்டும் என்பதாக. அவர் தான் சொல்லுகிறார், நான் எல்லாத்துக்கும் மேலாக நான் என் இயேசுவை, என் தேவ பரலோக பிதாவை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எந்த வினாடியிலே நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய உறவுகளை, நட்புகளை கர்த்தருக்குள்ளாக நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது உறவுகள் பத்திரப்பட்டு இருக்கும். அப்பொழுது உறவிலே ஆசீர்வாதம் இருக்கும். எப்பொழுது எந்த உறவுகளை தேவனுக்கு மிக விட அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ அப்பொழுதுதான் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில தோன்றும். அப்ப இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுதுதான் தாய் தகப்பனுக்கு எல்லாம் செய்து முடித்தார். சகோதரரை பார்த்து சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் விட எனக்கு கூட இருக்குன்னா சகோதரர் சொல்லி முடித்து விட்டார். ஆனால் மரித்த பின்பு உயிரோடு எழுந்து தம்முடைய சொந்த சகோதரனாகிய யாக்கோபுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு எவ்வளவு அதிகமாக தன்னுடைய குடும்பத்தை நேசித்தவராக இருப்பார், சகோதரரை நேசித்தவராக இருப்பார், தாய் தகப்பனை நேசித்தவராக இருப்பார், கீழ்ப்பிடிந்தவராக இருப்பார். எல்லாத்துக்கும் மேலாக அவர் தம்முடைய தேவாதி தேவனைத்தான் அவர் எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தினவராக இருந்தார். அதை அவர் வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டி, நீங்கள் என்னை போல அடிச்சுவடை பின்பற்றி வரும்படியாக நான் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போகிறேன் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். அவரை போல நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் தேவாதி தேவனை பிரதான நோக்கமாக கொள்ள பழகி கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். அதே சீசர்களுக்கு கூட அவர் கற்றுக் கொடுத்தது, அவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். முதலாவதாக சீமோனை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே, மேத்யூ சாப்டர் 4 verses 18 to 20, அங்கே இயேசு சீமோன் பேதுருவை சகோதரனாகிய அந்திரேயாவை கண்டு தம்மை பின்பற்றி வரும்படி அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அழைத்த பொழுது அவங்க என்ன செய்தாங்க? அவங்க எல்லாத்தையும் விட்டு விட்டார்கள். தன்னுடைய தகப்பனை விட்டு விட்டார்கள், படவை விட்டு விட்டுவார்கள், வலைகளை விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்பாக வந்து விட்டார்கள். அப்போ எல்லாத்தையும் விட்டு தான் அதை பின்பற்றி வந்தாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? சரி, இனிமேல் நம்ம குடும்பத்தில் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்லலை அவர். ஆனால் இயேசு மறுபடியும் அவருடைய வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறார். சீமோன் பேதுருவுடைய மாமியார் வீட்டில் போய் அவன் வீட்டில் சென்று மாமியை குணமாக்கினார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்போ தன்னோடு கூட மறுபடி அழைத்து கொண்டு வந்தாலும் நீ குடும்பத்தின் கடமைகளை செய்யாமல் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் இயேசு சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, அங்கே இப்படிலாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. நான் வளரும்போது பாலாசி லாரி என்கிற ஒரு தெய்வ ஊழியர் இருந்தார். எங்கள் ஊர் பக்கத்தில் முக்கூடல் தான் ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் தான் வைத்திருந்தார். அவர் ஒரு நாளில் என்ன சொல்லிட்டார்? நான் தான் இயேசு சொல்லிவிட்டார். கடைசி நாளில் அவர் திகத்து செய்ய நான் இயேசு சொல்லிவிட்டார். அவர் ஒரு ஆசிரமம் வைத்திருந்தார். அந்த ஆசிரமத்துக்காக மக்கள்லாம் கொண்டு சொந்தங்கள்லாம் விட்டு வந்து அவர் கூட தங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுருவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சிறுவனாக இருக்கும் பொழுது பஸ்ஸில் ஏறி போனால் டவுன் பஸ்ஸில் நிறைய வெள்ளைக்காரர்களை பார்க்க முடியும். அவங்கெல்லாம் பார்த்தா மேலே சட்டைப்போட அது கூட ஒரு டவல் மதுவும் வைத்துக்கொண்டு ஒரு கையில் ஒரு ஜெபமாலையை வைத்துக்கொண்டு அந்த ஆசிரமத்துக்காக போவார்கள். தன்னுடைய சொந்தங்கள் எல்லாம் விட்டு வந்து விட்டார்கள். அப்படி கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். வேதம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா உறவுகளை காட்டிலும் தேவனை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், அந்த உறவை முதன்மைப்படுத்த வேண்டும். ஆனால் நம்முடைய கடமைகளை செய்வதை தவறிவிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தை கவனிப்பதை தவறிவிடக்கூடாது. ஒருவன் தன்னுடைய சொந்த வீட்டாருக்கு அவன் கவனியாமல் இருந்தால் விசுவாசத்தை மறுதளித்தவரும் அவிசுவாசியும் கெட்டவனாக இருப்பான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அப்படி அதையெல்லாம் யோசித்து பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா உறவுகளை காட்டிலும் அவர் நமக்கு மேன்மையானவராக இருக்கிறாரா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சீஷர்களுக்கு அவர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். கடைசி வரை அவருடைய குடும்பத்தை கவனிக்க எல்லாத்தையும் உதவி செய்து, அதே சமயத்தில் அவர்களை அழைத்தவர் கேட்ட கேள்வி இதுதான்: ஒருவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் எவைகளும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இது மற்ற எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்லவில்லை. தம்மை பின்பற்றுகிற யாருக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த சீஷரை பார்த்து தான் அவர் சவாலை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு சீஷனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக முற்றிலுமாய் நாம் அர்ப்பணித்துக் கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை குறித்து நம்ம சோதித்து பார்க்க தேவனாக இருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அவர் தான் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு தருகிறவர், ஆசீர்வாதமாக தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க செய்கிறவர். ஆனால் எப்பொழுதுமே அந்த பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். எல்லாரை காட்டிலும் அதிகமாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒரு நாளில் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னால், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்னார். அப்போ ஆபிரகாம் அதை குறித்து அவரோட விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லவில்லை. அவருக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவர் கிளம்பி வந்தார். ஏனென்று சொன்னால் தேவன் அவருக்காக ஒரு உன்னதமான வேறு ஒரு பாக்கியத்தை வைத்திருந்தார். ஆபிரகாமுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரும் சிலைகளை வணங்குகிற விக்கிரகங்களை வணங்குகிற இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை வித்தியாசமாய் கர்த்தர் அழைத்து அப்படியாக தான் அழைத்து கொண்டு அந்த கானான் தேசத்தில் வைத்து அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்.
அவருடைய உள்ளத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டது. தேவன் 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் பல ஆசீர்வாதங்களை கற்று தந்திருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை ஒன்று இல்லை என்று வந்த பொழுது, அவருக்கு 100 வயதாகும் பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மகன் ஈசாக்கை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். அந்த ஈசாக்கு பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி கிருபை செய்தார் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதை குறித்து கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 1. அதற்கு ஆபிரகாமை மன்னிக்கவும், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ அவனை பார்த்த சொன்ன காரியம் இதுதான்: உன் சொந்த ஒரே நேசகுமாரனும் ஏகசுதனுமாகிய உன் மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்து மலைகள் ஒன்றிலே அவனை எனக்கு பலியிடு, தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மகனை உண்மையாக பலி கொடுக்க கர்த்தர் விரும்பினாரா என்று பார்த்தால் அதனுடைய தேவனுடைய மனதின் நோக்கங்கள் முதலாவதாக எழுதப்பட்டிருக்கு, சோதிக்கிறார் என்று சொல்லி. அவர் நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்து நாம் நேசமாக இருக்கிறோம், இயேசுவை நாம் அதிகமாக நேசிக்கிறோமா என்று அவர் சோதித்து பார்க்கிறவர். ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை அதிகமாக விரும்புகிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்கிறவர். அவர் எப்பொழுதுமே நம்ம சோதித்து பார்த்து தேவாதி தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் ஒரு நாளும் நமக்கு தோல்வியாக முடிவதில்லை. பிசாசான அவன் சோதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக அவன் சோதிக்கிறான், பாவத்தை கொண்டு வந்து சோதிக்கிறான், போராட்டத்தை கொண்டு வந்து சோதிக்கிறான். ஆனால் தேவாதி தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகமாக பொன்னாக விளங்கும்படியாக நம்மை பதப்படுத்துவதற்காக, நம்மை புடமிடுவதற்காக அவர் நம்மை சோதிக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய பயம் எங்கே இருக்கிறது, அவனுடைய வாஞ்சை எங்கே இருக்கிறது என்று சொல்லி அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அப்போ ஆபிரகாம் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அடுத்த நாள் காலையில் எழுந்து தன்னுடைய மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு கர்த்தர் குறித்த மலைக்கு அவர் கிளம்பி போகிறார்கள். அந்த மலை 3வது நாளில் பக்கத்தில் வந்த உடனே வேலைக்கால் இருக்க சொல்லிவிட்டு தன்னுடைய குமாரன் ஈசாக்கை மாத்திரம் அழைத்து கொண்டு கையிலே கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டார்கள். விறகு கட்டை ஈசாக்கை மேலே வைத்து விட்டார்கள். மலைக்கு மேலே ஏறி போகிறார்கள். அப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் ஓடி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவர் என்ன யோசித்திருப்பார்? இந்த மகனை நான் பலி கொடுக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை போய் நான் கும்பிடணுமா, என் மகனை கொண்டு பலியிட சொல்லாரு, அவருக்கு போய் நான் கும்பிடணுமா என்னன்னு யோசித்திருப்பார் அல்லவா? ஆனால் அவருடைய உள்ளத்தில் நான் யோசித்து பார்க்கிறேன், அவருடைய உள்ளத்தில் விசுவாசம் தான் மேலோங்கி இருந்தது. அவருக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் இந்த குமாரனை கொடுத்தவர் என் தேவன் தான், அவர் தான் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார் என்பது அவருக்கு தெரியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் மேலே ஏறி போகும் பொழுது ஈசாக்கு அவரை பார்த்து கேட்கிற, தகப்பனை பார்த்து, தகப்பனே இதோ தகன பலிக்கு விறகுகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி மகன் கேட்கிறான். அப்ப பாருங்க, ஆபிரகாம் தெளிவாய் சொல்லுகிறார், மகனே தேவன் தமக்கு தேவன் தகன பலியை தானே பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா! அதுதான் அவருக்கு விசுவாசம். என்னுடைய தேவன் அழைத்தவர், மாறாதவர், அவர் வழி நடத்துகிறவரை பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட ஏறி போகிறார். அது மாத்திரமல்ல, உள்ளத்தில் யோசித்துக் கொண்டே இருந்திருப்பார், இந்த மரியம் இந்த மகன் மரித்து போய்விட்டார், என்ன செய்வது, நான் பலி கொடுத்தார் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டே சென்றிருப்பார். அப்ப தன்னுடைய உள்ளத்தை யோசித்திருப்பார், இந்த மகனை கொடுத்தவர் அவர் தான், அந்த தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன, ஈசாக்கிலே உன் தலைமுறைகள் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இவன் மரித்தால் அவனை உயிரோடு எழுப்பி தருவது அவருடைய கடமை. அதுதான் அவருடைய உள்ளத்தில் உள்ள பாரம். ஹல்லேலூயா! உங்களுடைய எல்லா உறவுகளையும் நீ அந்த ஒரு கோட்பாட்டில் கொண்டு வந்து வைத்து விட்டு சொன்னால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தானாகவே கிளம்பி வரும். மேலே போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த மகனை பலியிடுவதற்காக கத்தி எடுத்த பொழுது உடனடியாக தேவனுடைய தூதனான் ஒரு குறுக்கிட்டு ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அழைத்தார். உன் மகன் ஈசாக்கை பலியிட வேண்டாம், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை அதிகமாக பின்பற்றுகிறோம் என்று சோதித்து பார்க்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் யாரை அதிகமாக நாம் நேசிக்கிறோம். தாவீதை யோசித்து பாருங்க. தாவீதும் மீகாள் தாவீதை நேசித்தாள், தாவீதும் மீகாளை நேசித்தாள். 2 பேரும் அவள் ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி மனம் மகிழ்ந்து அவருக்கு ஆராதனை செய்து கொண்டு நடந்து வருகிறான் உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக. அதை மீகாள் பார்த்து அவனை அவமதிக்கிறாள். அவருடைய உள்ளத்தில் எப்படி ஆட முடியும் என்று சொல்லி. இப்ப தாவீது ராஜா தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருந்தது. இந்த மீகாள் எனக்கு சொல்லுகிறது சரியாக தான் சொல்லுகிறாள், நான் ஒருவேளை இப்படியாக ஆடிதான் தேவனை ஆராதிக்க வேண்டாம் என்று அவர் தெரிந்து கொண்டு இருந்திருக்கலாம். அல்லது அவர் சொல்லியிருக்கலாம், இல்லை
நான் என் மகளை நான் சரி செய்ய வேண்டும், என் மனைவியை நான் சரி செய்ய வேண்டும், அவளுக்கு நான் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இருந்திருக்கலாம். அவர் உடனடியாக யோசித்துக் கொண்டு அதுதான் மீகாளை பார்த்து சொன்னால், நான் இதை விட என் பார்வைக்கு அற்பனும் நீசனுமாய் விளங்குவேன், உன்னை காட்டிலும் உன் தகப்பனை காட்டிலும் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டாரே, அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உறவுகள் காட்டிலும் என்ன இடத்திலிருந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் மேலாக தேவனை வைத்திருக்கிறீர்களா என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த சரியான ஒரு ப்ரையாரிட்டிஸ் இல்லாததுனாலே, சரியான வரிசைப்படுத்துகிற ஒரு முக்கியத்துவம் இல்லாததுனாலே அவள் தேவனை விட்டு பின்வாங்கி பல காரியங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரை சந்தோஷப்படுத்தலாம், மனைவியை சந்தோஷப்படுத்தலாமா, என்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தலாமா, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலாமா என்று சொல்லி தேவனுடைய காரியங்களை விட்டு விலகுகிறதுனாலே பலவிதமான அழிவுகள், பலவிதமான தோல்விகள் இன்றைக்கு குடும்பங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த நாளிலே நீங்கள் தேவனுக்குள்ளாக உங்களுடைய உறவுகளை தருகிறீர்களோ, எந்த நாளிலே உங்களுடைய எல்லா நட்புகளையும் சொந்தங்களையும் தேவனுக்குள்ளாக தருகிறீர்களோ, அந்த நட்புகள் அந்த சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆசீர்வாதமாக மாறி வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அந்த அன்பை தேவனுடைய சமூகத்தில் வைத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அன்பை அதிகமாக வளர்த்து தருவார், ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அவரால் கூட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம், பேரெல்லாம் அழைத்து அறிந்திருக்கிறவர். அவர் எல்லாரும் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன? என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ நீங்கள் அவர்கள் அன்பு வைத்தீங்கன்னா அவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். அவரை காட்டிலும் வந்திருக்க தலைமுறையை மாத்திரம் இரக்கம் வைத்து சொன்னால் தேவனுக்கு நீங்கள் பிரியமாக இருக்க முடியாது. அவர் தான் 1000 தலைமுறைகளை தருகிறவர், அவர் தான் ஆசீர்வாதங்களை தருகிறவர். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் நான் அவனுக்கு இறங்கி அவனுக்கு பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்பது அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதை நீங்கள் நம்புகிற நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுவீர்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அவள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களோ அதை விட அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஒரு நாள்ல யோசித்து பாருங்க, என் மகன் என்னுடைய மகள் இப்படி வளர வேண்டும், இப்படி ஆசீர்வதிக்கப்படும் விரும்பினால் அந்த எல்லா விருப்பங்களும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, நீர் என்ன விரும்புகிறீர்? என்னுடைய மகனை குறித்து என்னுடைய மகளை குறித்து கர்த்தர் நீர் விரும்புகிறது என்ன என்று கேட்கும் பொழுது, அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக வரும் பொழுது மாத்திரம் தான் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதோ நான் ஒரு சாதாரணமாக இதை சொல்லுகிறேன் என்று யோசித்து விடாதிருங்கள். அதை உண்மையாக நீங்கள் வைத்து சிந்திப்பதற்காக, கற்றுக்குள்ள உற்சாகப்படுவதற்காக மாத்திரம்தான் நான் சொல்லுகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் பிள்ளைகள். முதலாவதாக என்னோடய அக்கா, அதுக்கு நாங்கள் 3 பையங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் எப்படி இருக்கும், பயங்கர செல்லம் எங்கள் அக்காவுக்கு தான். எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட என்ன கடலும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் அக்காவுக்கு. நாங்கள் 3 பேர் பசங்கள்லாம் உங்களுக்கு அங்கே ஓடிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அக்காவுக்கு பயங்கர செல்லம். அவங்க தான் வீட்டில் முதல் பிள்ளை அவங்க தான், எங்கள் அக்கா தான். அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரே வயது ஏஜ் குரூப் தான் வளர்ந்து வருவோம். அப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நாங்கள் ஒரு மிடில் ஸ்கூல் இருக்கிற ஒரு பருவம் இருக்கும், எங்களுடைய அக்கா ஹை ஸ்கூல் வருகிற பருவம். அந்த சமயத்திலே என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உடல் நோயால் பாதிக்கப்பட்டு விட்டாள். திடீர்னு அவளுக்கு நெஞ்சு வலி வரும். யாராலும் அதை தவிர்க்க முடியாது. என்ன மருந்து கொடுத்தா சரியாவது இல்லை. அது பல நிமிஷம் நேரங்கள் புரண்டு அழுவாள். யாருமே அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு தூரம் அவள் நெஞ்சை அது பலவீனப்படுத்துகிற ஒரு வலி அவளை தாக்கிவிடும். அப்போ நான் ஒன்றுமே செய்ய முடியும், உட்காந்து பார்த்து கூட இருக்க முடியும். சில சமயத்தில் 10 நிமிஷத்துக்கு நின்று விடும், சில சமயம் 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த வலி அழுது கொண்டே இருப்பாள். என்ன செய்வது யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் பயங்கரமான ஒரு வருத்தம் விஷனமாக இருந்தது, என்ன செய்வது என்பதாக. அழைத்து கொண்டு டாக்டர்களுக்கு சென்று கேட்டார்கள். அவர் சொன்னார்கள், உங்கள் மகளுக்கு பிறவியில் இருந்தே ஒரு இருதயத்தில் கோளாறு இருக்கிறது, நீங்கள் அதை கண்டுபிடிக்கவில்லை இவ்வளவு நாளும். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே அது இப்பொழுது அந்த வலிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் சொல்லி சொன்னாங்க. ஒரு இருதயத்தில் உள்ள ஒரு வால்வு ஒன்று அது சிறிதாக இருக்கிறது, ஆகையினாலே இந்த பிரச்சனை அவளுக்கு வருகிறது என்று சொல்லி சொன்னார்கள். அதை குறித்து எங்களுடைய ஊரில் வைத்தியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லாததுனாலே சென்னை பட்டணத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இப்போ நாங்களாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபடினாலே எங்களுக்கு உதவியாக இருப்பதற்காக எங்களுடைய அத்தை வைத்து விட்டு எங்கள் அக்காவை பற்றி அழைத்து கொண்டு 2 மாதங்கள் வரைக்கும் அங்கே சென்னையிலேயே தங்கி இருந்து அங்கே சிகிச்சை செய்வதற்காக டாக்டர்களை பார்ப்பதற்காக சென்று விட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சென்று விட்டு அந்த 2 மாதங்களும் பல டாக்டர்களை அங்கே சென்று கலந்து ஆலோசித்து பேசினார்கள். பலவிதமான டெஸ்ட்லாம் செய்யப்பட்டது. 1980களில் நான் சொல்லுகிற காரியம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். அப்போ அந்த நாட்களெல்லாம் இப்பொழுது இருப்பது போல மருத்துவ முன்னேற்றங்கள் கிடையாது. அப்போ இருதய அறுவை சிகிச்சை பெரிய ஒரு காரியம். அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் உள்ள போல அந்த டியூப் அனுப்பி செய்யலாம் அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் செய்ய வேண்டும். அப்போ அதில் தலை சிறந்த ஒரு வைத்தியர் சொன்னால் டாக்டர் செரியன் என்று சொல்லுவார்கள். சென்னையில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நிபுணர்
நிபுணர் ஒருவர் உண்டு. அவர்லாம் சென்று பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாம் பார்த்துவிட்டு சொல்லிவிட்டார்கள், வேறு எந்த வழியுமே கிடையாது, ஒரு வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். அந்த அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது உங்களுடைய மகள் பிழைத்துக் கொள்வாளா என்பதை கேரண்டி பண்ண முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை உயிர் பிழைத்துக் கொள்ளக்கூடும், ஒருவேளை மரித்து போகக்கூடும் என்று சொல்லிவிட்டார்கள். 50% அவள் உயிரோடு பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலாக நாங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய ஒரு துக்கம். இப்போ கேட்டாங்க, சரி ஒன்றுமே செய்யாமல் எப்படி செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, வேறு எந்த விஷயம் செய்ய முடியாது, நீங்கள் மருந்துகள் கொடுக்க முடியாது, எதுவுமே அவளுக்கு இந்த வலியை நிறுத்த முடியாது. என் வீட்டில் கொண்டு சென்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், இதை அந்த சர்ஜரி செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில திருமணமே செய்து கொள்ளக்கூடாது, அவருடைய வாழ்க்கை குழந்தை பிறந்தால் இறந்து போய் விடுவாள் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். 2 மாதங்கள் கழித்து அப்பா அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள். ஒரு பெரிய ஒரு துக்கம், அக்கா என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. அப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது அவங்க ஒரு நாள் எங்களுக்கு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க சொல்லி கற்றுக் கொடுத்ததல்ல. எங்கள் அப்பா ஒரு நாள் எங்களோடு உட்கார்ந்து பைபிள் படித்ததோ ஜெபித்ததோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்கள் எப்பொழுது தானாக காலையில் ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், தினந்தோடு நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் வேதத்தை குறித்து பேசினவர்கள் அல்ல, ஆனால் சபைக்கு அனுப்பி வைப்பார்கள் எப்பொழுதுமே. அதுதான் எங்கள் அப்பாவுடைய பழக்கம். ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கண்டேன். அவளுக்கு மிகுந்த கண்ணீரோடு அது வரைக்கும் எங்கள் அப்பா அழுது நான் பார்த்ததில்லை. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளுக்காக நான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன், அவளுடைய திருமணத்துக்காக எல்லாத்தையும் நான் திட்டமிட்டு நான் சேமித்து வைத்திருக்கிறேன், சேமிப்புகளை வைத்திருக்கிறேன், அவள் நகை போட வேண்டும் என்பதற்காக நான் தங்கத்தை வாங்கி வைத்திருக்கேன், எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனால் அவளே மறித்து போவாள் சொன்னால் வைத்திருந்து நான் என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு முடிவுக்கு என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக வந்தது. அப்போ அவங்க முடிவு செய்தாங்க, நான் என்னுடைய மகளை காட்டிலும் என்னுடைய எல்லாவற்றை காட்டிலும் இந்த இயேசுவை நான் பிரதானமாக ஏற்றுக்கொள்வேன் என்று முடிவு செய்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு வீட்டில் ஜெபிக்க வைத்தார்கள். வீட்டில் ஜெபிக்கிற மற்ற ஜெப வீரர்கள் வருவார்கள். சில நாளில் எங்கள் ஞாபகம் இருக்குது, நாங்கள் உபவாசமாக இருந்து ஜெபித்து கொண்டு இருப்போம். காலையில் எல்லாம் எதுவும் சாப்பாடு கிடையாது சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் பெரிய ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி நடந்ததே கிடையாது. நாங்களாம் சிஎஸ்ஐயில் சர்ச்சுக்கு போனவங்க, வீட்டில் ஜெபித்தாலும் சான்ஸே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க, காலை அடக்கி பார்த்தா வீட்டில் சமையலே கிடையாது. காலையிலேருந்து உட்காந்து மற்ற 11 மணிக்கு ஒரு 3 பேர் 4 பேர் ஜெபிக்க வருவாங்க. மாலை வரைக்கும் ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். வீடு முழுவதுமாக பல காரியங்களை சொல்லி ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ளாக சென்றோம். அப்போ தான் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் உண்மையான ஒரு பற்றுதலை எப்படி கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொண்டால் என்பதை நான் புரிந்து கொண்டேன். முற்றிலுமாக அர்ப்பணித்து விட்டார்கள். அவங்க சொன்னது தான், எங்கள் அக்காவுக்கு திருமணம் செய்யக்கூடாது, குழந்தை பிறந்தால் இறந்து விடுவாள், அதுதாங்க சொல்லியிருந்த காரியம். இன்றைக்கு பாருங்கள், எங்கள் அக்கா அறுவை சிகிச்சை இல்லாமலே திருமணம் முடிந்தது, 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு 3 பேர பிள்ளைகள் அவளுக்கு. எப்படி நடந்தது? ஒரே ஒரு முடிவு தான். எங்க அப்பா முடிவு செய்தாங்க, என் மகளுடைய ஸ்நேகத்தை, என் மகளை நான் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்க போகிறேன். Let me ask you this question. What do you think the most important in your life? More than any love that you can have for your spouse, your in-laws, your children, your brothers, your sisters. Above all of that, the moment you come to the place of consecrating all that relationships under the love of the Lord Jesus Christ, அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு அவர் நம்மளை ஏதோ செய்ய முடியாத குறைத்து செய்ய சொல்லுகிறவர் அல்ல. அவர் தாமே அந்த வழியில் நடந்து வந்தபடினால தான் நம்மோடு கூட அப்படி பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவை யோசித்து பாருங்க, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவிலே தன்னை அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஈசாக்குவை அவர் பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ஈசாக்கு இயேசுவுக்கு இணையாக ஒரு ஒப்புமையாகத்தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நாம் அறிந்து கொள்வதற்காக. இந்த இயேசு கல்வாரி சிலுவிலே தொங்கினதை நீங்கள் யோசித்து பாருங்க. பரலோக தேவன் பிதாவாகிய கர்த்தர் உட்கார்ந்திருப்பார் பரலோகத்தில், என்னுடைய மகனை நான் மரிக்க கொடுக்கிறேன், என்னுடைய மகனை நான் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன்? உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தேவன் நமக்கு அப்படி கொடுப்பார் என்று சொன்னால் நாம் அவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிக்க எவ்வளவு அதிகமாக தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ நம்ம அவர்கள் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு எல்லா உறவுகளையும், எல்லா ஸ்நேகங்களையும், எல்லா நட்புகளையும் அவருடைய பாதத்தில் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரது குமாரனை நமக்காக கொடுத்து விட்டார். அதனோடு கேட்கிறதெல்லாம் ஒன்றுதான்,
தகப்பனையோ தாயையோ மகனையோ மகளையோ என்னை விட அதிகமாக நேசிக்காது, எல்லாத்தையும் என்னுடைய தேசத்துக்கு பின்பாக வைத்துக்கொண்டு அர்ப்பணித்துக்கொள், நான் எல்லாத்துக்கும் மேலாக உனக்கு இருக்கட்டும் என்று இன்றைக்கு உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரத்தில் அர்ப்பணித்து நீங்கள் செவியுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் சகலத்தையும் அவர் நேர்த்தியாக நடத்தி தருவார். நம்மளால் எழுப்பி நின்று செபிக்கலாம். என்னுடைய சமூகத்தில் நம்ம செபிக்க போகிறோம். 2 நிமிஷம் முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்ல அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் கத்த சொல்ல அர்ப்பணிங்க. கத்தா நான் இப்பொழுது சொல்ல அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிற ராஜா. கத்தாவே என்னுடைய வாழ்க்கையில் கத்தாவே எல்லா காரியங்களை காட்டில் கத்தாவே நீரே எனக்கு போதுமானவர். கத்தாவுடைய உறவுகள் எல்லாத்தையும் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ராஜா. என்னோட பெற்றோரை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். கத்தாவே என்னோட எல்லா நட்புகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ராஜா. கத்தாவே எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. இன்றைக்கு நீங்க தான் கத்தா எனக்கு கிருபை தர முடியும். எல்லாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தை கத்த கேட்டு அவர் தான் உங்களுக்கு உதவி செய்து நடத்தி தருகிறவர். அவர் தான் நடத்தி தருகிற தேவன். முற்றிலுமா அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் கர்த்தா நான் உமக்காக நான் அர்ப்பணிக்க நான் ஜெபிக்கிறேன் ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே எல்லா காரியங்களும் கர்த்தாவே நடத்தி தருகிறவர். எனக்காக குமாரனே நீ கொடுத்தீரே, பலியாக ஒப்பு கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே நான் என்னுடைய எல்லா நட்புகளையும் எல்லா உறவுகளையும் எல்லா சொந்தங்களையும் கர்த்தாவே நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை சிலுவைக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாத்துக்கும் மேல நான் உண்மை விரும்புவேன், உண்மை நேசிப்பேன் கர்த்தாவே. அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு கைகளை ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தாவே இன்றைக்கு நான் கர்த்தா உமக்காய் கர்த்தா முற்றிலுமா அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஜெபிக்கிறேன் ராஜா. ஜெபிக்கிறேன் அப்பா. துயன் சோரி பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும், தேவாட்டு குட்டி வந்தேன். இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும், தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். தகப்பனே தேவனுடைய சமூகத்தில் முற்றிலுமா அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாள் கர்த்தாவே தேவரே எங்களோடு கூட பேசின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உறவுகளையும் கர்த்தாவே, எல்லா சொந்தங்களையும், எங்களுடைய எல்லா ஆசைகளையும் அன்பையும் கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லாத்துக்கும் மேலே கர்த்த உயர்ந்திருப்பீராக. எல்லாத்துக்கும் மேலே கர்த்தாவே கர்த்தருடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கை அதிகமாக எப்பொழுதும் ஆட்களில் உதவி செய்வீராக ராஜா. தகப்பனே நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களுக்காக மரித்து கர்த்தாவே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீரே ராஜா. அந்த அன்பிற்கு தகப்பனே தகுதியாக நாங்கள் என்ன செய்ய முடியும்?
செய்யும். எங்களே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலுமாய் தேவனுடைய சுமூல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. என்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பெற்றோரை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகோதர சகோதரிகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா நண்பர்களை எல்லா உறவுகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவன் தாமே உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே எல்லாருக்கும் முன்பாக கர்த்தாவே நாங்கள் அதிகமாக அன்பிலே வளர பூர்ணப்பட உதவி செய்வீராக ராஜா. அதே சமயத்தில் கர்த்தாவே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. யார் யாரிடத்தில் கர்த்தாவே மன்னிப்பை கேட்க வேண்டுமோ, மன்னிப்பு தர வேண்டுமோ, அவளுக்கு கொடுக்க பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தருவீராக. எல்லா உறவுகளுக்கு கர்த்தாவே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டதா இருக்கத்தக்கதாக இன்றைக்கு உதவி செய்வீராக ராஜா. அதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நாங்கள் உமக்கு சீஷராக இருக்க விரும்புகிறோம். உமக்கு சீஷராக இருக்க விரும்புகிறோம். இந்த தகப்பனே ஆகிலும் தாயாக ஆகிலும் மகனே ஆகிலும் மகளை இன்னும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு மாத்திரம் நல்ல என்று சொன்னீங்களே கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிக்கை செய்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அதற்காக உங்களுடைய பிள்ளை எத்தனை பேர் அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களை தேவனுடைய அன்பு பெருகுவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தர் வழி நடத்துவீராக ராஜா. இன்றைக்கு கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. தேவனுடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட வரட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.